Taste the Daily. டாக்டர் சரவணன், 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தான். இந்த 2025 திமுகவுக்கு என்ன எல்லாம் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அவங்களுக்கு துன்பத்தை, துயரத்தை, பயத்தை கொடுத்துருக்குது 2025. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த பொய்யான வாக்குறுதி 525 வாக்குறுதியை சொல்லி நாங்கள் முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிரான கையெழுத்தா இருக்க நீட்டை நாங்கள் ஒழிப்போம்னு சொன்னாங்க. கல்வி கடன் ரத்துனாங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னாங்க. நகையை பேங்க்ல இருக்க நகையை நாங்கள் திருப்பி தருவோம்னாங்க. இப்படி பல்வேறு பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 6 மாசத்துல கூட்டு வெளிப்பட்டுச்சு. எங்க மதுரையிலிருந்து, பொதுவாக சினிமா அரசியல்னா மதுரையிலிருந்தே அதனுடைய இது தொடங்கும். அந்த மாதிரி இந்த திமுகவுடைய சரிவு, திமுகவுடைய இது மதுரையில தான் தொடங்குது. பிடிஆர்பி தியாகராஜன் அமைச்சர் அவர் மனசாட்சி பேசினது சமூக வலைதளங்கள்ல வந்தது. 6 மாதத்துல 30,000 கோடி இந்த அரசாங்கத்துல இருந்து ஊழல் மூலம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி மறைக்கிறது அப்படின்னு இது சபரீசனும் உதயநிதி அவர்களும் நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு இது வந்தது. அப்போ நம்ம மக்கள் யோசிச்சு பாக்குறாங்க, 6 மாசத்திலே 30,000 கோடினா இந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் கோடி அப்படின்னு நினைக்கிறாங்க. நடுவில் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம்லாம் போய் வர்றாரு. ஸ்பெயின் போறாரு, அங்க போறாரு, கேட்டா தொழில் முதலீடு இருக்க போறோம்ன்றாங்க. அப்ப எல்லாருக்குமான ஒரு சந்தேகம் வலுக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கையில அவருக்கு கீழே முதலமைச்சரே அவங்க கூட்டத்துல, மாவட்ட செயலர் கூட்டத்துல சொல்றாரு, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, காலைல முடிச்ச பேப்பரை பார்த்தா யார் என்ன பிரச்சனை கிளப்ப போறீங்களோன்னு தெரியலன்னு அவரே பயப்படுறாரு. அப்ப தலைமை பெரிய அமைச்சர்ல இருந்து ஆரம்பிக்கும். துரைமுருகன்ல ஆரம்பிச்சீங்கன்னா கனிம வள கொள்ளை நெருக்கி 4,000 கோடிக்கான கொள்ளை இப்ப இடி அளவுக்கு இப்ப வந்துருச்சு. பிரச்சனை இப்ப அவருக்கு பிரச்சனை. அடுத்து ஒரு பவர் சென்டரா இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா பொன்முடி, அவர் என்ன பண்றாரு, அவருக்கு அவருக்கு வாயில தான் சனி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பேசுவது ஃபுல்லா இது இலவச பேருந்து பயணத்தை என்ன பண்ணாரு, மகளிரை ஓசி பஸ்ன்னு சொன்னாரு. 2வது மத உணர்வை காயப்படுத்துற மாதிரி பெண்களை ரொம்ப மோசமாக ஒரு நச்சுத்தனமாக பேசினார் அவரு. அப்ப அவர் அழுத்தத்துக்கு பிறகு அவரை பொறுப்பை பிடுங்குறாங்க. அடுத்து நேரு இருக்காரு திருச்சியில. அவரோட தம்பியோட ஒரு ஊழல பேங்க்ல கண்டுபிடிக்க போனா உள்ளுக்குள்ள இருக்கு தோண்ட தோண்ட பூதம் வெளியே வர்ற மாதிரி பரீட்சை நடத்தி அதுல 25-30 லட்சம் ரூபா வாங்கி போஸ்டிங் போடுறாங்க. அந்த போஸ்டிங்கை முதலமைச்சர் தான் கையில கொடுக்குறாரு அந்த இவங்களுக்கு, தேர்வானவங்களுக்கு. இன்னும் கான்ட்ராக்ட் டெண்டர் விட்டதுல ஒரு 1000 கோடி. அப்ப நெருக்கி 2,000 கோடிக்கான ஊழல் திருச்சியில நேரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே மதுரைக்கு வந்தீங்கன்னா மதுரையில அமைச்சர் மூர்த்தி இருக்காரு. அவர் 10% அமைச்சர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மதுரை மக்கள் பாத்தீங்கன்னா 582 பதிவு அலுவலகங்கள் இருக்கின்றன. இவர் அங்க இவர் பண்ணக்கூடிய நெருக்கடி, அங்க வாங்கக்கூடிய அந்த லஞ்சம், இன்னும் மக்கள் பதிவு பண்ண போகையில பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் நீங்க இது பண்ண போனீங்கன்னா அதுக்கு அந்த ஒரு பிளாட்டுக்கான காசை கொடுத்துடணும். இதுதான் அந்த என்ன சொல்றது, ரியல் எஸ்டேட் பண்றவங்களாம் நடுங்குறாங்க திமுக பார்த்து. திமுக வரும்போதே சொன்னாங்க, திமுக வந்தாலே இந்த ரியல் எஸ்டேட்டை ஒழிச்சிருவாங்கன்ட்டு. ஏன்னா அவங்களே கையில எடுத்துருவாங்க. புரியுது சார், புரியுது. கடந்த இந்த ஆட்சி முழுக்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இந்த 2025 பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அதனுடைய கூட்டணியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தங்கள்லாம் வந்துச்சு. ஏன்? ஆமா, பாத்தீங்கன்னா இது இப்ப தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை தான். அவங்க ஈரோடு இடைத்தேர்தல என்ன பண்றாங்க, காங்கிரஸ்கான சீட்டு இவங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கு. விசிகாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரையில அவங்களால அவங்க கொடியை கூட ஓட முடியல, கட்சி கொடிய. ஒரு முக்கியமான அமைச்சரை பார்க்க போகையில அவருக்கு ஒரு சாயமான பிளாஸ்டிக் சேர கொடுக்குறாங்க. இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊராட்சி அந்த உறுப்பினர்களை தரையில உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்றாங்க. அப்ப இதுதான் திமுகவோட இது. இப்ப விசிகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட இவங்களுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில பங்குன்றாங்க, சீட்டு எண்ணிக்கை அதிகம்ன்றாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு இப்ப கூத்து வந்துட்டாரு. அதனால கூட்டணி போறதுக்கு இவங்கிட்ட ஒரு பிளாக்மெயில். கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா மக்களுக்கா போராட வேண்டிய கட்சி. இன்னைக்கு 25 கோடி அப்படியே ஓப்பனாவே அவங்க வாங்கிடுறாங்க. இன்னைக்கு வாய் கட்டி வேற ஒண்ணும் செய்ய மௌனியா இருக்கிறாங்க. அங்கங்க போராட்டங்கள், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. மதுரையில மேயரை எடுத்துட்டா கூட துணை மேயரை
அடுத்து பணி செய்ய விட மாட்டேன்றாங்க. இப்படி மதிமுக பாருங்க, மதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை, அழுகுறாரு. துரை வைகோ எலெக்ஷன்ல அவர் ரேகிங் பண்ற மாதிரி அழுக வச்சாங்க. அப்ப இவங்க எல்லாம் இந்த கூட்டணி இன்னும் பாருங்க, பொங்கலை ஒட்டி வரும் பொழுது செதறு தேங்காயாக அந்த திமுக கூட்டணி உடைய போகுது. பார்க்கலாம் எதனால உடையும், ஏன் உடையும், அதனால என்னென்ன பாதிப்புகள்ங்கிறதையும் இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். டாக்டர் சரவணன், உங்க பேசுனது எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. முன்னாடியே ஏதோ பேசணும்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா என்னன்னா, எங்க கூட்டணியில தலைவலி எல்லாம் இருக்குதான், ஆனால் நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்குவோம் அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையா அது மேனேஜபிள் தலைவலியான டாக்டர் கிட்ட தான் அதெல்லாம் கேட்கணும். கேன்சர்னு ஒன்னு சொன்னா அதை கேளுங்க. இருங்க சார், இருங்க டாக்டர் செக் பண்ணி சொல்லுவார். அதான் ஆன்காலஜி டாக்டர் சார், பதறாதீங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க, அவர் செக் பண்ணி சொல்லுவார். இருங்க, சொல்லுங்க டாக்டர். மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கின உடனே இந்த காங்கிரஸை கலைக்கணும்னு சொன்னாரு. அன்னைக்கு அவர் விட்டு போனது பெரும் தொல்லையா இருக்கு. அதுதான் பெரிய இந்தியாவுக்கே தலைவலி, அதுதான் காங்கிரஸ். இந்தியாவுக்கு தலைவலி காங்கிரஸ். ஏங்க நீங்க 60 ஆண்டு காலம் ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்கன்னு கேட்கல. போராட்டங்கள் எல்லாம் உங்க ஆட்சியில தான் வருது. இப்ப திருப்பரங்குன்றம் நீங்க சொன்னீங்கல்ல, திருப்பரங்குன்றத்துல முதல் உருவாக்குனது திமுக. நவாஸ்கனி அந்த கூட்டணி எம்பி இருக்காரு, அவரை முதல்ல கொண்டு போய் பிரியாணி சாப்பிட போறேன்னு பஞ்சாயத்தை கலப்பினாரு. அவர் தான் தொடக்கம் அதுல. அதனால இது ஹைகோர்ட் ஆர்டர் கொடுக்குது இல்லைங்க. ஒரு தூண் இருக்கு, இந்து மக்களோட நம்பிக்கை, போய் தீபம் ஏத்திட்டு போறாங்க. சர்வே கல்லுன்னு சொல்றீங்க. எங்களை பொறுத்தவரைக்கும், இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் தூணிலும் இருப்பார் துருவிலும் இருப்பார் கடவுள். தூணில் ஏத்திட்டு போறோம், என்ன இருக்கு? அதை விடாம தடுத்ததானே இப்ப பிரச்சனை. அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? எங்க பொதுச்செயலர் தான் நீங்க பாக்கலையா? அவரோட அறிக்கையில பாக்கணும், நீங்க விவாதத்துக்கு வரும்போது பாக்கணும். சொல்லுங்க. உயர்நீதிமன்றம் சொன்னதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி? ஒரே நிமிஷம் சார், அவருக்கு கொஞ்சம் புரியல நினைக்கிறேன், இந்த விலைக்கு சொல்லிடுறேன். எப்படி ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களை நீதிமன்றம் நீதிபதி உத்தரவின் பேர்ல நைட்டோட நைட்டா அப்புறப்படுத்தணுமோ, அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்திலும் நீதிபதி உத்தரவு இருக்கு இல்லையா, அதை அமல்படுத்தி இருக்கலாமேன்னு அவர் சொல்றாரு. விலைக்கு சொல்லிட்டு சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. 2005 சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்தியாவின் கேன்சர் காங்கிரஸ், தமிழ்நாட்டின் கேன்சர் திமுக. இந்தியாவின் கேன்சர் பாஜக. இப்ப பாருங்க, இப்ப எங்க இதுல இப்ப விருப்ப மனு வாங்கினோம். இப்ப நெருக்கி 234 தொகுதிக்கு 15,000 பேருக்கு மேல இப்ப கட்டி இருக்கிறோம். காங்கிரஸ்ல நீங்க 60 தொகுதி கொஞ்சம் பேர் எழுதி 60-70 தொகுதி கேட்கறீங்க. திமுக வேட்பாளர் பேர் எழுதி கொடுங்க, நீங்க லிஸ்ட கொடுத்துருங்க சார். 3000 பேர் கொடுத்துருங்க. அதுதான் திமுக சொல்றாங்க. இல்லைங்க, 3000 பேர் விருப்பம் மனு கொடுத்துருங்க. நிலை மோசம். நீங்க சொல்லணும் உங்க தலைவர்கிட்ட, தேசிய தலைமைக்கு நீங்க செய்தியை கொண்டு போகணும். இல்லைங்க சார், முதலமைச்சரே தொகுதி மாறுறாரு. அன்பில் மகேஷ் ஆயுத விலக்கு பகுதிக்கு தொகுதிக்கு போறாரு. அது நாங்க தொகுதி மாறிக்கிட்டு இருக்காங்க சார். எங்களை பொறுத்தவரையில நான் சொல்லிடுறேன், காங்கிரஸ் எதை சொன்னாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். அதை நாங்க பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி தான அவங்களும். அவர் கேள்வி பாத்துக்கோங்க. அந்த கேள்விக்கு நீங்க கேள்வி கேட்டாரு, சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். 3000 அப்ளிகேஷன் சொல்லுங்க சார். நான் வரேன். 3000 அப்ளிகேஷன் வர. ஏன் திமுகவினுடைய வேட்பாளர்கள்லாம் தொகுதி மாறுறாங்க, அந்த 2025 என்ன படிப்பினைகளை கொடுத்திருக்குன்னு பேசலாம். இடைவேளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் தொகுதி மாறணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் சொன்னீங்களே, என்ன கதை அது? இல்ல, அதுதான் அவங்களுக்கு தெரியுது. இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடி தெரிகிறது. கொளத்தூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓட்டு போய்தான் இருப்பாங்க, 1 லட்சம் ஓட்டு. அப்ப இது எல்லாமே நிறைய இடத்துல திமுக இந்த கள்ள ஓட்டுக்காக தயார் பண்ணி வச்சிருந்த ஒரு இதை இப்ப எஸ்ஐஆர் மூலம் எடுத்தாச்சு. அப்ப அவங்களுக்கு பயம் வருகிறது. ஏன்னா அவ்வளவு கோடிகளை கொட்டி அந்த தொகுதியில எவ்வளவோ முதலமைச்சர் பண்ணி பார்த்து மாற நினைக்கிறாரு. ஒரு முதலமைச்சரே அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், மத்த கேண்டிடேட்ஸோட நிலைமை, திமுக நிலை. திமுக ஆட்சிக்கு நிறைய குழுக்கள் அமைச்சாரு முதலமைச்சர். அந்த குழு எத்தனை குழு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கிறோம், அந்த மாதிரி குழுக்கள் அமைச்சாங்க. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திட்டக்குழு தலைவர் ஜெயரஞ்சன், பொருளாதார நிபுணர், அவர் என்ன சொல்றாரு ஒரு இன்டர்வியூல, அரசாங்கம் வாங்குற கடனுக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு அவரு. இப்ப நம்ம தலையில இப்ப 4 லட்சம் சம்பளம் இது, அதுவும் இல்லாம அந்த கேள்வி கேட்ட பெண்ணையே கேக்குறாரு, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுன்னு, என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு. அரசாங்கம் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, யாரு மூலம், யாரோட வரி பணத்துல இந்த அரசாங்கம் நடக்குது, திட்டங்கள் எல்லாம் யாரு செயல்படுத்துறாங்க, யாரோட பணத்துல அப்படின்றது ஒரு பெரிய வினோதமா இருக்கு. திட்டக்குழு தலைவரா ஜெயரஞ்சன் சொன்னது இன்னைக்கு அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு மிக மோசமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எங்க போனாலும் மதுரையெல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை நகரம் ஆக்கிட்டாங்க.
ஏன்னா எல்லாமே ஸ்கேண்டல் தான். எங்க பணம் இது பண்ண முடியுமோ அதுதான். அதனால 2026 எப்படி நம்ம இன்னைக்கு இந்த 25 கடைசி நாள்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால புது வருஷம் வரும்போது எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்களா, அப்படியே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கக்கூடிய ரெசல்யூஷன், எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன்ன்றது திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு சாமானிய மக்களோட வழி தெரிஞ்சு செயல்பட்ட ஐயா எடப்பாடியார் அவரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்றத மக்கள் எடுக்க. மக்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க மீறி போனா 100 நாள் தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இதே உங்க இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன் நான்.